நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தனி வட்டியில் பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்போம். அதில் உங்களுக்கு ஒரு சில கான்செப்ட் புரியலன்னா இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு புரியுதான்னு பாருங்கள். பொதுவாக நம்ம தனி வட்டினா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரியலன்னா நான் ஒரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1000 ரூபாய் நீங்கள் வச்சுருக்கீங்க. இதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு பேங்க் கிட்ட கொடுக்குறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 10% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு தரோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஒரு 1100 கொடுப்பாங்க. இது எப்படி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் போட்டு வைக்கிறீங்க. 10 வருஷம் கழிச்சு, அதாவது ஒரு வருஷம் கழிச்சு அவங்க 10% நாங்கள் போடுறோன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு உங்கள் பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்னா உங்கள்கிட்ட 1100 இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோங்க கொண்டு போய் போட்டீங்க? 1000 ரூபாய் போட்டீங்க. இந்த 1000 ரூபான்றது நமக்கு எவ்வளோனா 100%. ஓகேவா? 100% இருக்கும். நீங்கள் தான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போது அவங்க ஒரு 10% சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக இந்த 10% சேர்த்து ஒரு வருஷம் கழிச்சு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும்? உங்கள்கிட்ட 1100 இருக்கும். அந்த 1100 எவ்வளோங்க? இந்த 100% இந்த 10% சேர்த்திக்கோங்க. அப்போது 110%. ஓகேவா? இந்த 110%ன்றது உங்கள்கிட்ட அந்த ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டு. அதாவது இங்கே வரத்து உங்களுக்கு மொத்த தொகைங்க. ஓகேவா? இது மொத்த தொகை. இங்கே கொடுத்தாங்க இல்லைங்களா ஒரு 100 ரூபா உங்கள்கிட்ட 10% சொல்லிட்டு இங்கே போட்டாங்க இல்லைங்களா அந்த 100 ரூபா, அதுதான் உங்களுக்கு தனி வட்டி. ஓகேவா? பேங்க்கு கொடுத்த வட்டி. நீங்கள் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிங்களா ஒரு 1000 ரூபா, இதுதான் உங்களோட அசல். ஓகேவா? இப்போது எவ்வளோ வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? ஒரு வருஷத்துக்கு போட்டீங்க. அதனால் அவன் ஒரு வருஷத்துக்கு 100 ரூபா கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அப்போ ஒரு ஆண்டு காலம்ன்றது நீங்கள் அந்த டியூரேஷன் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்களோ அது. ஓகேவா? இதுவே நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எந்த அமௌண்ட்டுமே நீங்கள் வித்ட்ரா பண்ணலை, அப்படியே விட்டுறீங்க அப்படின்னா 2வது வருஷத்துக்கு அவன் என்ன பண்ணுவான்னா இந்த 10% சேர்த்து இன்னொரு 100 ரூபாய் சேர்த்துவான். அப்போ 2வது வருஷம் உங்களுக்கு எண்டிங்கில் எவ்வளோ இருக்குன்னா 1200 ரூபாவாக இருக்கும். ஓகேவா? இதுதாங்க நம்ம தனி வட்டி கான்செப்ட். ஒரு வருஷத்துக்கும் நமக்கு எவ்வளோ ஆட் பண்ணுவாங்கன்னா 100 ரூபாவை ஆட் பண்ணிட்டு போவாங்க. இப்போ நமக்கு எவ்வளோங்க ஆட் ஆகிருக்கு? 2வது வருஷத்தில் நம்ம ஆல்ரெடி 100% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். மொதல் வருஷம் நமக்கு 10% கிடச்சிருக்கு. 2வது வருஷமும் 10%. அப்போ 2வது வருஷம் முடியல உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 120% இருக்குங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில். இதுதாங்க கான்செப்ட். ஓகேவா? இப்போ மடங்கு கேட்பாங்க. இப்போ நம்ம இனிமேல் மடங்கு சம் பார்க்க போகிறோம். அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். பட் அப்போ என்ன எவ்வளோ டைம் எடுக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ மடங்குனா என்னன்னாக்க, இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குங்க? 100% இருக்குது. ஒரு வருஷமும் நாங்கள் 10% சேர்த்திட்டு வரோங்க அப்படின்னா மறுபடியும் இந்த 100% வந்தால் தாங்க உங்களுக்கு 2 மடங்காக மாறும். ஏன்னா நீங்கள் 100 மடங்குன்றது உங்களுக்கு 1 மடங்கு. ஓகேவா? அதாவது 100%ன்றது 1 மடங்கு. இதே மாதிரி இப்போ நீங்கள் 1000 ரூபாய் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் பேங்க்கில் 2000 ரூபாய் வந்துச்சுன்னா தான் அது 2 மடங்கு. அப்போது வருஷத்துக்கு 10% ஆட் பண்ணிட்டு வராங்க. அப்போ எப்போங்க உங்களுக்கு அது 2 மடங்காக மாறும்? 10% 10 வருஷம் ஆகும். கரெக்டாக 10 வருஷம் நீங்கள் அப்படியே பேங்க்கில் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட அந்த 1000 ரூபான்றது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 2000 ரூபாவாக மாறும். அதாவது நமக்கு 10 வருஷம் எடுத்துக்கும். இதுதாங்க சிம்பிளான கான்செப்ட். இந்த மாதிரி தான் நம்ம சம்மு போட போகிறோம். சம்மு போடும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். முதல் சம் பார்ப்போமா? முதல் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நமக்கு ஆண்டு வட்டி வீதம் 2%, 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 300 ரூபா கிடைக்குது. அப்போ அசல் கேட்குறாங்க. கரெக்டாக நம்ம ஏற்கனவே நேற்று போட்டு அதே ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு அசல் கேட்டாங்க. மொத்த தொகை இதில் இன்வால்வ் ஆகலை. கொடுக்குற டேட்டாவில் பாருங்கள். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆண்டுகள் கொடுத்துங்கிறாங்க, தனி வட்டி கொடுத்துங்கிறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா நேற்றுக்கு போட்டாங்க இல்லையா பாக்ஸ் மெத்தடு, அதே ஃபாலோ பண்ணுங்கள். மொத்த தொகை கொடுத்தாங்கன்னா அதுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இது எப்படி போடலாம்னா நேற்று போட்டு அதே மெத்தட் தாங்க. நமக்கு மேலே 100 இருக்கும். அசல் கீழே வைப்போமா? அசல் எவ்வளோ நமக்கு தெரியாது. அசல் தான் கேட்குறாங்க. அந்த அசல் அப்படியே பின்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ஆர் இங்கே பெருக்கணும். நமக்கு என்ன எவ்வளோங்க? 3 ஆண்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2%. 3 ஆண்டு எவ்வளோ? 6 பெருக்கிடணும். நமக்கு எவ்வளோங்க வட்டி கிடச்சிச்சு? 300 ரூபா. அந்த 300 இங்கே வச்சிடணும். ஓகேவா? இப்போ நம்ம அடிச்சு கொடுக்கலாமா? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? நேராக வந்து அடிச்சிக்கலாம். ஓகேவா? நேராக அடிச்சிக்கலாம். கிராஸ் வந்தால் பெருக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது அடிங்க. 3 2 6. ஓகேவா? கீழே அடிச்சிங்கனாக்கா நமக்கு சரி, இது நம்ம 3ஆவது பள்ளி அடிச்சிடலாம் இல்லையா? 2 3 6 கீழே 10. ஓகேவா? இப்போ மறுபடியும் இதையும் அடிச்சிங்கன்னா அங்கே 50ன்னு வரும். ஓகேவா? இப்போ கிராஸில் மல்டிபிள் பண்ணுங்கள். நமக்கு எவ்வளோ வரும்? 5000 கிடைக்கும். ஓகேவா? அப்போ நமக்கான அசல் எவ்வளோங்க? 5000. மேலே பார்த்துக்கோங்க, ஆப்ஷனில் 5000ன்றது நமக்கான சரியான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருவான்னு செக் பண்ணுங்கள். ஒரு தொகையின் தனி வட்டி 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் பாருங்கள். நமக்கு புள்ளியில் கொடுத்துங்கிறாங்க. அதாவது தசம எண்ணில் கொடுத்துங்கிறாங்க. எவ்வளோனா 235 ரூபா 20 பைசா கிடைக்குது. ஆனால் மேலும் வட்டி வீதம் நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 14%. நமக்கு என்ன கேட்குறாங்க? தொகை கேட்குறாங்க. நம்ம சிம்பிளாக முன்ன போட்ட மெத்தட்லேயே போடலாங்க. நமக்கு தொகை தான் கேட்குறாங்க அப்படின்னா அசல் தான் கேட்குறாங்க. அதாவது தொகைனா அசலுங்க. இதில் கேட்கறது அவங்க மொத்த தொகை கேட்கல, நமக்கு அசல் தான் கேட்குறாங்க. ஓகேவா? எவ்வளோ தொகைக்கு நமக்கு இந்த வட்டி வீதம், அதாவது இந்த வட்டி கிடைக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம நேற்று போட்டு அதே மெத்தட் தாங்க. நமக்கு நார்மலாக என்ன இருக்கும்? மேலே 100 இருக்குமா? நமக்கு அசல் தான் கேட்குறாங்க. அசல் அப்படியே வச்சுக்கோங்க. மீதி நமக்கு எவ்வளோ வருஷம் கேட்குறாங்கனாக்கா 3 வருஷத்துக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 14%. அப்போது 3 × 14. ஓகேவா? ரெண்டுமே பெருக்கிடணுங்க. அதுக்கப்புறமா கீழே நமக்கு கிடைச்ச அந்த வட்டி எவ்வளோங்க? 235 ரூபா.
ரூபா 20 பைசா. கரெக்டாக? இப்போ பாருங்கள், நம்ம கிராஸில் இருந்தால் பெருக்க செய்வோம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இங்கே 100 இருக்கா? அப்போ இங்கே இருக்கிற 2 ஜீரோ கேன்சல் ஆயிருமா? அப்போ இந்த நம்பர் எப்படிங்க வரும்? நமக்கு கீழே இருக்கிறது 235 20ன்னு வந்துடும். ஏன்னா நமக்கு 100 2 ஜீரோ பெருக்கிறதுனால இது ஃபுல்லாக நமக்கு முழு எண்ணாக மாறிடும். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே வந்து 3 இருக்கா? கீழே இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 3 அடிக்க முடியுமான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணணும்னா என்னன்னாக்க ஒரு நம்பரையும் கூட்டுங்க. நம்ம கூட்டினங்கனாக்கா நமக்கு 9, அதாவது 3 மடங்கு வந்துச்சுன்னா நம்மளால் அது 3 அடிக்க முடியும். செக் பண்ணி பாருங்கள். 2 3 கூட்டினா நமக்கு 5 வருமா? அப்புறமா இந்த 5 7 கூட்டினா நமக்கு 7 வரும். அப்போது இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. 2 கூட்டிங்கன்னா நமக்கு 12 வருது. அப்போ 12 ஒரு 0 இருக்குது. 120ன்றது நமக்கு 3 அடிக்க முடியுங்க. அதனால் நம்ம இந்த ஃபுல் நம்பரையும் 3 அடிக்க முடியும். கரெக்டாக? இப்போ பாருங்கள், நமக்கு பின்ன போட்ட மாதிரியே போட போகிறோம். 3 அடிச்சிங்கன்னா 1 3 3, கீழே வந்து 7 21, மீதி 2ன்னு வருமா? மறுபடியும் இங்கே பக்கத்தில் போட்டிங்கன்னா 8 24, மீதி 1ன்னு வருமா? நாமும் 12 ஒரு 0. ஓகேவா? 3 அடிச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிறது பாருங்கள், நமக்கு 14ன்னு இருக்கா? இதை வந்து நம்ம 7ஆம் வாய்ப்பால் அடித்து பார்க்கலாமா? இப்போ 2 7 14, கீழே இருக்கிறத 1 7 7, மீதி மறுபடியும் 1 7 7, மறுபடியும் இங்கே பக்கத்தில் 1 கொடுத்தோன்னா 2 7 14 ஒரு 0. ஓகேவா? இப்போ நம்ம 2ஆல் அடிக்க போகிறோம். இதில் பாதி பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு 560 ரூபான்னு கிடைக்கும். நமக்கான அசல் எவ்வளோங்க? 560 ரூபா. செக் பண்ணிக்கோங்க. நமக்கு 560 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்ப்போமா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியலன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ 3வது கேள்வி பாருங்கள். ஆண்டுக்கு 12% தனி வட்டி வீதம் 6000 ஓராண்டு வட்டியாக கொடுக்கும் தொகை. அதாவது இந்த இடத்துல நமக்கு வட்டி கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 6000 கொடுத்துருக்குறாங்க. 12% ஒரு வருஷத்துக்கு தொகை கேட்குறாங்க. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தொகை கேட்குறதுனாக்க நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம 100 மேலே வச்சுக்குவோம், அசலை கீழே வச்சுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷன்றதுனால நம்ம என்ன பண்ணோம்னா 12 மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா 1 பிறகு நம்ம 12 தான் வரப்போகுது. அப்போ நம்ம இந்த இடத்துல 12 டேரெக்டாக போட்டுடலாம். வட்டி எவ்வளோ கொடுக்குறாங்க? நமக்கு 6000 கொடுக்குறாங்க. கரெக்டாக? அந்த 6000 நம்ம கீழே வச்சிடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேரெக்டாக அடிக்க போகிறோம். இப்போ அடிச்சிங்கனாக்கா 2 கரெக்டாக தான் 2 12, கீழே வந்து 1 6 ஒரு 3 0 வருமா? இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? இது 2ஆல் அடிக்க போகிறோம். இதை வந்து 1 2, இதை வந்து 2 10, மீதி ஒரு 0 50ன்னு வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கிராஸில் இருக்கிறதுனால அப்படியே மல்டிபிள் பண்ண போகிறோம். 1 5 5, மீதி நமக்கு ஒரு 4 0 இருக்குது. ஓகேவா? இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு? நமக்கு 50,000ன்றது ஆன்சர். ஓகேவா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு 50,000 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அசல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் தொகை கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. ஓகேவா? தொகை எவ்வளோ கொடுத்துங்கிறாங்க? 6372 மாறுது. அப்போது இந்த இடத்துல அவங்க வந்து அசல் கேட்கலைங்க, நம்ம அசல் கேட்குறாங்க. ஆனால் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொகையாக கொடுத்துட்டாங்க. மொத்த அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குது, அதாவது நம்மளோட வட்டியும் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோமோ அதையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுக்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சிம்பிளாக நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ வட்டி வீதம் கொடுத்துங்கிறாங்கன்னு பாருங்கள், எவ்வளோ ஆண்டு கொடுத்துங்கிறாங்கன்னு பாருங்கள். டேரெக்டாக 2 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 மல்டிபிள் பண்ணால் எவ்வளோங்க வருது? நமக்கு 18% வரும். நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், நீங்கள் வந்து ஒரு 100% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அவங்க வந்து ஒரு பர்சன்டேஜ் வட்டி இங்கே சேர்த்துவாங்க. அந்த வட்டி சேர்ந்து நமக்கு மொத்த பர்சன்டேஜ் அங்கே மாறும் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இந்த சம்மில் எப்படி வருதுன்னு பாருங்கள். நமக்கு இங்கே எவ்வளோ அசல் இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க. ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருக்கும். அது கூட நம்ம வந்து 6 18 இல்லையா? அப்போ 18% நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நமக்கு வரும்போது எவ்வளோ வருது? 118% மாறுது. இந்த 118% தான் நமக்கு இங்கே கொடுத்துங்கிறாங்க. கரெக்டாக? இப்போ நம்ம 100% கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு இதுக்கு பாக்ஸ் மெத்தட் போட முடியுங்க. அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போது நமக்கு 118%ன்றது நமக்கு 6372. நமக்கு எவ்வளோ வேணும்னா 100% வேணும். ஓகேவா? 100% வேணும்னா நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்க வேண்டியதான். முன்ன போட்ட மாதிரி தான். இப்போ வந்து நம்ம டேரெக்டாக அடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே இருக்கிற நம்பர் பாருங்கள், 118ன்னு இருக்குது, இங்கே 6372ன்னு இருக்குது. எப்படி அடிக்கிறதுன்னு செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே எத்தனை டிஜிட்டுங்க இருக்குது? 3 டிஜிட் இருக்கா? நீங்கள் அப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை மட்டும் பாருங்கள். இதை வந்து டேரெக்டாக நீங்கள் பெருக்கி பார்க்கலாம். இல்லைனா நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 118 நான் சொல்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 600க்கு மேலே இருக்குது. நம்ம வந்து இப்போ 5 டைம் எடுத்துங்கன்னா நம்ம எடுத்துன்னு வர முடியும். செக் பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 5 டைம் 100 எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இதுலேருந்து ஒரு 5 டைம் நான் செக் பண்ணி போகிறேன். 5 டைம் வருதுன்னு நான் செக் பண்ண போகிறேன். ஓகேவா? அதனால் 5 100 500, மீதி எவ்வளோங்க இருக்குது? இதில் 18 இருக்குது. அப்போ வந்து 5 டைம் நான் 10 எடுத்துன்னு வந்துட்டு போகிறேன். அப்போ 10, மீதி 8 இருக்கா? அந்த 8 வந்து நான் 5 டைம் பெருக்கி போகிறேன். 8 40. அப்போ நமக்கு எவ்வளோங்க வருது? நமக்கு 590ன்னு வருது. இப்போது நான் 5 டைம் போட்டேன்னா எனக்கு 118 590ன்னு வருது. ஓகேவா? இப்போ நான் இங்கே எவ்வளோ இருக்குது? 637ன்னு இருக்குது. அப்போ நான் அதுலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா 590 கழிக்க போகிறேன். கழிச்சா எனக்கு இதில் எவ்வளோங்க வரும்? இன்னும் 10 சேர்த்தனா எனக்கு 600 மாறிடும். இங்கே வந்து ஒரு 37 இருக்குது. அப்போ வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 47ன்னு கிடைக்கும். இப்போ ஒரு 47, கடைசியாக வந்து ஒரு 2 இருக்குது. அந்த 2 இங்கே எடுத்துன்னு வந்துட போகிறேன். ஓகேவா? இப்போ நான்
5 டைம் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 590 வருதுங்க. அப்போ நான் 4 டைம் போட்டேன் எனக்கு இங்கே இருக்கிற 472 வருது நான் செக் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எப்படி போட போகிறோம், இங்கே இருக்கிறது அப்படியே தான் எடுத்துக்க போகிறோம். 4 டைம் போட்டிங்கன்னா 100 எடுத்திங்கன்னா 400 வரும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கா, அப்போ 4 10 எவ்வளோங்க, நமக்கு 40 வரும். இப்போ 4 8 எவ்வளோங்க, 32 வரும். ஓகேவா. இப்போ நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 72, இங்கே 7, இங்கே 4, 472 வருது. இங்கே பாருங்கள் நமக்கு 472 தான் இருக்குது. அப்போ 4 டைம் வருது. அப்போ எவ்வளோங்க நமக்கு இது அடிச்சு கொடுத்தா 54. ஏன்னா முதல்ல வந்து நம்ம 5 டைம் போட்டோம், ரெண்டாவது வந்து 4 டைம் போட்டோம். அப்போ இது அடிச்சு எவ்வளோங்க வருது நமக்கு 54. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே 100 இருக்குது, மேலே 54 இருக்குது. அப்போ கிராஸில் என்ன பண்ண போகிறோம், பெருக்கு தான் போகிறோம். ஓகேவா. இப்போ பெருக்குனா என்னங்க வரும், நமக்கு 5400 கிடைக்கும். ஓகேவா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நாங்கள் எழுதுறது வேணால் கொஞ்சம் கசகசன்னு இருக்கலாம். நீங்கள் வீடியோ வந்து கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியுங்க. ஓகேவா. நமக்கான இதுக்கான அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5400 சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி பார்ப்போமா. அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஒருவர் 10,000 ஆண்டிற்கு 9% தனி வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை கேட்குறாங்க. ஓகேவா. நம்ம சிம்பிளாக போடலாம். இதுக்கு முன்னாடி போட்ட சம்பளம் நமக்கு மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டாங்க. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு மொத்த தொகை கேட்குறாங்க. எப்படி கேட்டாலும் ஒன்று தாங்க. இப்போ நமக்கு ஆரம்பத்தில் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது. இதுதான் வந்து 100%. ஓகேவா. இப்போ நம்மக்கிட்ட 100% இருக்குது. நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ஆட் பண்ண போகிறோம்னா, இவங்க பாருங்கள், இங்கே 9% இருக்குது, 3 வருஷத்துக்கு கேட்குறாங்க. கரெக்டாக. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும், 27 வரும். கரெக்டாக. அப்போ 27% நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும், 127% வரும். நமக்கு எவ்வளோ இருக்குது, ஆல்ரெடி 100% நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா. 100% இருக்குது. அது 100% எவ்வளோ, நமக்கு 10,000 இருக்குது. ஓகேவா. 100% நம்மக்கிட்ட 10,000 இருக்குது. நமக்கு எவ்வளோ வேணும், 127% வேணும். ஓகேவா. அப்போது கீழே 127% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா. இப்போ சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ண போகிறோம். கிராஸில் மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும், 12 7 2 0 12,700 நமக்கு வரப்போகுது. ஓகேவா. பார்த்துக்கோங்க. 12,700 அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகையாக இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்ப்போமா. அடுத்த சம் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரம்யாவிற்கு 9 லட்சமா, கரெக்ட், 9 லட்சம் தேவைப்படுகிறது எனில் ஆண்டிற்கு 20% தனி வட்டி அளிக்கும் வங்கியில் அவங்க எவ்வளோ அசலாக செலுத்த வேணும்னு கேட்குறாங்க. அதாவது இப்போது ஒருத்தருக்கு என்னதுன்னா 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து 9 லட்சம் தேவைப்படுதுங்க. இப்போது அவங்கக்கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரியாது. ஆனால் வந்து அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் ஒரு பேங்க்கில் போடுறாங்க. அந்த பேங்க் வந்து இவங்களுக்கு எவ்வளோ தராங்கனாக்க 20% நாங்கள் வட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேவா. இப்போ 10 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னா அவங்க கொண்டு போய் எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் பேங்க்கில். ஆரம்பத்தில் நம்ம போய் எவ்வளோ போட்டோங்கன்னா நமக்கு 10 வருஷம் கழிச்சு இந்த 9 லட்சம் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா. நீங்கள் எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போது இங்கே எவ்வளோ பர்சன்டேஜுங்க இருக்குது, நமக்கு 20% இருக்குது. எவ்வளோ வருஷத்துக்கு கேட்குறாங்க, 10 வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ மொத்த தொகை இங்கே தேவைப்படுது, 9 லட்சம் தேவைப்படுது. இப்போது இந்த 10 வருஷம் இருக்குது இல்லையா, இந்த 10 வருஷத்துக்கு இந்த வட்டி அப்படியே ஆட் பண்ணி பாருங்கள். நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், நமக்கு 10 × 20% எவ்வளோங்க சேருது, நமக்கு 200% சேருது. கரெக்டாக. 200% சேருது. அப்போது இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட எவ்வளோங்க இருக்கும், 100% இருந்திருக்கும். கரெக்டாக. 100% இருந்திருக்கும். இப்போ மொத்தமாக ரெண்டையும் கூட்டினா எவ்வளோங்க வருது, நமக்கு 300% வருது. ஓகேவா. ரெண்டையும் கூட்டினா 300%. ஏன்னா அந்த வட்டி மட்டுமே அவங்களுக்கு 200% கிடைக்கிது. நம்மக்கிட்ட ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு, ஒரு 100% இருந்துச்சு. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 300% வருது. இந்த 300% தான் அவங்களுக்கு தேவையாக இருக்கிற அமௌண்ட்டு எவ்வளோ, 9 லட்ச ரூபா. கரெக்டாக. 9 லட்ச ரூபான்றது அவங்களுக்கு தேவையான அமௌண்ட். எப்போ, 10 வருஷம் கழிச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க ஆரம்பத்தில் கொண்டு போய் எவ்வளோ டெபாசிட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகேவா. இப்போது நம்ம இப்போ பாருங்கள், நமக்கு 300% வந்து 9 லட்சம் அப்படின்னா 100% எவ்வளோங்க, 100% எவ்வளோ, இது ஜஸ்ட்டு வந்து நம்ம 3 டிவைட் பண்ணாலே போதும் தானே. 3 டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரப்போகுது, 3 லட்சம் வரப்போகுது. சரியா, புரியுதுன்னு தான் நினைக்கிறோம் உங்களுக்கு. ஓகேவா. இந்த சம் அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. 3 லட்சம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு 9 லட்சமாக கிடைக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம எடுத்துக்கிற அமௌண்ட்டு 100% எடுத்துக்குவோம். நம்ம அந்த வட்டியையும் அந்த இயரையும் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் அந்த இயரையும் பெருக்கும்போது நமக்கு வரக்கூடியது எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகேவா. உங்களுக்கு சம்மு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த சம் பார்ப்போமா. அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். விஜய் வந்து 10,000 ரூபாவை 5% வட்டி விகிதத்தில் வைப்பு நிதியாக வைக்கிறாங்க. எத்தனை வருஷத்தில் அவங்களுக்கு 11,000 ரூபாய் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா. இப்போது நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் 10,000 ரூபான்னு இருக்கா. இப்போ 10,000ன்றது நமக்கு 11,000 மாறுது. அப்போ எவ்வளோங்க எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு, ஒரு 1000 ரூபாய் சேர்ந்துருக்கு. இந்த 1000 ரூபாய் நமக்கு என்னங்க, இதுதான் வட்டியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அசல் எவ்வளோன்னு தெரியும், நமக்கு வட்டி எவ்வளோன்னு தெரியும், எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு போடுறாங்கன்னு தெரியும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டுகள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆண்டுகள் கண்டுபிடிக்கிறது நம்ம நார்மல் நேற்று போட்டு அந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு என்னங்க ஃபார்மெட்டு, மேலே 100 இருக்கும், கீழே அசல் எவ்வளோங்க, நமக்கு 10,000. கரெக்டாக. அப்போ 10,000 இங்கே வந்துடும். ஓகேவா. இப்போ அடுத்ததாக நமக்கு
5% தெரியும், நமக்கு இயர் தான் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே என்ஆர் தான் பெருக்குவோம். கரெக்டாக இந்த இடத்துல என்ஆர் தான் பெருக்குவோம். அந்த என்ஆருக்கு நம்ம என்ன போட போகிறோம், 5ன்றது நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், என் வந்து தெரியாதுங்க. அப்போ என் அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சு, 1000 ரூபான்னு கிடச்சிச்சா, அந்த 1000 ரூபாவை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நேருக்கு நேராக தான் அடிக்குவோம். கரெக்டாக? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு 3 0 இருக்கா, இந்த 3 0 அடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து மீதிக்கிறது என்னங்க இருக்குது, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிடுச்சா. மீதிக்கிறது பாருங்கள், இங்கே நமக்கு 5n இருக்குது, இங்கே வந்து 10ன்னு இருக்குது. நம்ம கிராஸில் மல்டிபிள் பண்ணணுங்க. இந்த இடத்துல எதுவுமே இல்லை, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், இங்கே எதுவுமே இல்லை, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ கிராஸில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எப்படி வரும், உங்களுக்கு 5n இருக்கும், ஆப்போசிட்டில் உங்களுக்கு 10ன்னு இருக்கும். அப்போ அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும், 1 5 5 2 5 10. அப்போ என்ன எவ்வளோங்க, 2. அப்போ நமக்கு 2 வருஷம் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போமா? அடுத்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை சில வருடங்களில் 5 மடங்கு ஆகிறது. அதன் வட்டி விகிதம் 8% எனில் எத்தனை வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகை சில வருடங்களில் 5 மடங்கு ஆகிறது. அதனோட வட்டி விகிதம் வந்து 8% எனில் எத்தனை வருடங்களில், கரெக்டு தாங்க, அதாவது எத்தனை வருஷம் கேட்குறாங்க. அந்த 5 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது முன்ன ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த மடங்கு எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட எவ்வளோங்க இருந்திருக்கும், ஒரு 100 மடங்கு, அதாவது 100% நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. இவங்க எவ்வளோ சொல்கிறாங்க, 5 மடங்கு. 5 மடங்குனா எவ்வளோங்க மாறணும், நமக்கு 500% மாறணும். கரெக்டு தானே? இப்போது நமக்கு எவ்வளோங்க எக்ஸ்ட்ரா வரணும், இதில் 100, அதாவது வந்து 400% இங்கே ஆட் ஆச்சுன்னா தான் நமக்கு இந்த 500 கிடைக்கும். ஓகேவா? இவங்க எத்தனை வருஷம் எவ்வளோ பர்சன்டேஜ்ங்க நமக்கு கொடுக்குறாங்க, 8% கொடுக்குறாங்க. மொத்தமாக வந்து நமக்கு 400% வேணுங்க. அந்த 400% இப்போ வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அவன் 8% தான் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ எத்தனை வருஷம் ஆகணும்னா, இப்போ இந்த 8 வந்து அப்படி டிவைட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? இது ரெண்டுமே நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்னு தெரிஞ்சு போயிடும். ஓகேவா? ஏன்னா மொத்தமாக 400% இருக்குதுங்க நமக்கு. ஆனால் இப்போ வருஷத்துக்கு 8% தான் ஆட் ஆகுது. அப்போ ரெண்டுமே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. ஓகேவா? படித்து பாருங்கள். 1 8 8 8 40 ஒரு 0. அப்போது 50 வருடம் ஆகும். ஓகேவா? 50 வருடம் ஆகும். பாருங்கள், ஆப்ஷனில் 50 வருடம் நம்மளுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்ப்போமா? அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் வட்டியாக 10,000 பெற விரும்புகிறார். வட்டி விகிதம் ஆண்டுக்கு 8% எனில் முதலீடு செய்ய வேண்டிய தொகை கேட்டுருக்காங்க. இப்போ சிம்பிளாக பாருங்கள், ஒரு மாதத்துக்கு அவருக்கு எவ்வளோங்க வட்டி வேணும்னு ஆசைப்படுறாரு, 10,000 ரூபாய் வேணும்னு ஆசைப்படுறாரு. ஓகேவா? ஆனால் நமக்கு வருடத்துக்கு வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8% கொடுத்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா 10,000 வாங்குறாரு அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளோங்க வாங்குவார், நமக்கு 1,20,000 ரூபாய் வாங்குவார். கரெக்டுங்களா? வருஷத்துக்கு அவருக்கு 1,20,000 ரூபாய் வட்டி கிடைக்கும். இந்த வருஷத்துக்கான அந்த 1,20,000 தான் நமக்கு எவ்வளோனா 8%ங்க. ஏன்னா நமக்கு வருஷத்துக்கான வட்டி வீதம் தான் நமக்கு 8%. அப்போ அந்த 8% நமக்கு எவ்வளோங்க, 1,20,000. அப்போது 8% நமக்கு வந்து 1,20,000ங்க. நமக்கு கேட்குறது வந்துட்டு மொத்த தொகை கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து 100%ங்க. ஓகேவா? இப்போ நம்ம 100% இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். 8% நமக்கு 1,20,000ங்க. அப்போ 1% நீங்கள் கண்டுபிடிங்க. என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இதை அடிச்சிருங்க. 1% பண்ணணும்னா இது 8ஆல் வகுத்துருங்க. இப்போ பாருங்கள், 2 8 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 12 ஒரு 4 0 இருக்கா, 4 0 ஆட் பண்ணியாச்சு. இது மறுபடியும் அடிச்சிங்கனாக்கா, இது அடிச்சிங்கன்னா 15 2 30ன்னு வரும். மீதி ஒரு 3 0 அப்படி சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு 1% எவ்வளோங்க, 15,000. 1% வந்து 15,000னா நம்ம 100%னா இன்னும் 2 0 சேர்த்துனுங்க. அப்போ இன்னும் 2 0 சேர்த்துனீங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும், ஏற்கனவே 15,000 இருக்குது. இன்னும் 2 0 சேர்த்திங்கன்னா நமக்கு இன்னும் 2 0 சேர்த்திக்க வேண்டியதான். இப்போ எவ்வளோங்க அவர் இன்வெஸ்ட் பண்ணணும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? 15 லட்சம்ன்றது நமக்கு சரியான ஆன்சருங்க. ஓகேவா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நமக்கு 15 லட்சம் அவர் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஓகேவா? கரெக்டான உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முக்கியமான மாடல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இன்னும் நிறைய மாடல் இருக்குதுங்க. நான் அடுத்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து இருக்கிற கொஸ்டினை வந்து நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நன்றி.